ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் மலேசிய விமானப்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளாங்க. இவர்களின் வருகையின் போது இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையே தேஜஸ் விமானங்களை விற்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மலேசியா 2021 18 லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கான டெண்டரை இஷ்யூ பண்ணாங்க. இதனை தொடர்ந்து உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்காக போட்டியிட்டாங்க. இந்த போட்டியில இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை மலேசியா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விமானமா தேர்வு செஞ்சிருக்காங்க. மலேசியா தேஜஸ் விமானத்தை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விமானமா தேர்வு செஞ்சதற்கு காரணம், தேஜஸ் விமானத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம், AESA ரடார் மற்றும் 5 அதிநவீன ஆயுதங்கள். இந்த வீடியோல தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தப்பட்டு வரும் ரடார்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மற்றும் இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் 5 அதிநவீன ஆயுதங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேஜஸ் விமானம் இந்திய ஆயுத ஏற்றுமதியின் ஒரு குறியீடா மாறிக்கொண்டிருக்கு. இந்த சிங்கிள் இன்ஜின் மல்டி ரோல் சூப்பர்சானிக் ஃபைட்டர் ஜெட்டை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஏவியானிக்ஸ், சென்சார் மற்றும் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தப்படும் பாகங்கள்ல 70% இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்தியா இன்னும் அதிகமான உள்நாட்டு பாகங்களை தேஜஸ் விமானத்துல பயன்படுத்துவதற்கு பல சோதனைகளை நடத்தி வர்றாங்க. இந்த சோதனைகள் மூலமா வெளிநாட்டு பாகங்களை விட சிறந்த பாகங்களை உள்நாட்டிலே தயாரித்து ரீப்ளேஸ் செய்றாங்க. இதன் மூலமா தேஜஸ் விமானத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. தேஜஸ் போர் விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் டிஃபென்ஸ் ஏவியானிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்துல ரடார், வார்னர்ஸ் மற்றும் ஜாமர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பலவிதமான சென்சார்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாக்களை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு யூனிஃபைடு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலஜி கொண்டது. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, முதல்ல ரடார் வார்னர்கள் எதிரிகளோட ரடார் சிக்னல்ஸ் எங்கிருந்து வருதோ அதை வைத்து ரடார்களை கண்டுபிடிக்கும். பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ரடார்களை ஜாமர்களை பயன்படுத்தி இயங்க விடாமல் ஜாம் செய்யப்படும். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டத்தில் இருக்க அட்வான்ஸ் செல்ஃப் ப்ரொடெக்டர் ஜாமர்கள் மூலமா தேஜஸ் விமானத்தோட ஃபயர் கண்ட்ரோல் ரடார், அக்யூசேஷன் ரடார், ஏர்பான் மல்டி ரோல் ரடார் போன்றவை எதிரிகளால் ஜாம் செய்யப்படாமல் தடுக்கப்படுது. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மூலமா தேஜஸ் விமானத்தோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த புதிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மூலமா தேஜஸ் விமானத்தை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முடியும். அடுத்து தேஜஸ் விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உத்தம் AESA ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. உத்தம் AESA ரடார் காம்பாக்ட் ஆன ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட சென்சார்கள் கொண்ட ரடார். இந்த ரடார்கள் மூலமா பைலட் உடைய சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அதிகரிக்கப்படுது. உத்தம் AESA ரடார்ல பயன்படுத்தப்படும் 95% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை டிடெக்ட் செய்ய முடியும். ஒரே நேரத்துல 50 டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். ட்ராக் செய்யும் 50 டார்கெட்ஸ்ல இருந்து ஒரே நேரத்துல 4 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். உத்தம் AESA ரடார்ல மிகவும் வலிமையான எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள் இருக்கு. இதனால எதிரிகளால் இந்த ரடாரை ஜாம் செய்ய முடியாது. அடுத்து இந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் 5 ஆயுதங்கள் குறித்து பார்க்கலாம். தேஜஸ் போர் விமானத்துல அஸ்த்ரா MK1 மிசைல்கள் பயன்படுத்த
பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல் ஒரு ஆல் வெதர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அஸ்த்ரா MK1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸ மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா மிசைலோட ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால டார்கெட்ஸுக்கு அருகில் செல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்களை கொண்டு அதிநவீன ஃபைட்டர் ஜெட், ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அஸ்த்ரா MK1 மிசைலோட ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சுக்குள் செல்லாமலே வெளியில் இருந்து கொண்டு டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தப்படும் இரண்டாவது ஆயுதம் ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த மிசைல் தான் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் அதிகமாக யுத்தத்தோட தொடக்கத்துல தான் பயன்படுத்தப்படும். அதாவது யுத்தத்தோட தொடக்கத்துல சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சிட் ஆபரேஷன்களை விமானப்படை கேரி அவுட் பண்ணுவாங்க. அந்த ஆபரேஷன்ல எதிரிகளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் சர்வேலன்ஸ் ரடார் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பாங்க. இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த மிசைல் எதிரிகளோட ரடார்ல இருந்து வரக்கூடிய ரடார் வேவ்ஸை வச்சு ரடார் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்து தாக்கி அழிக்குது. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ரடார்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். தேஜஸ் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது முக்கியமான ஆயுதம் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை சா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் ஒரு பிரிசிஷன் கைடட் கிளைட் பாம். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை பயன்படுத்தி எதிரிகளோட முக்கியமான டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளுடைய பங்கர்கள், ரடார் ஸ்டேஷன்ஸ், விமான ஓடுதளங்கள் மற்றும் டாக்ஸி டிராக்ஸ் போன்ற பல முக்கியமான இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் 125 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ல எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் டெக்னாலஜி மற்றும் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் மிசைல்களை விட விலை குறைவானது. ஆனா மிசைல்கள் போன்றே மிக துல்லியமா இலக்கை தாக்குது. இதனால வரும் காலத்துல இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்கள் அதிக அளவுல இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும். தேஜஸ் போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் 4வது ஆயுதம் லாங் ரேஞ்ச் கைடட் கிளைட் பாம். DRDO கௌரவ் மற்றும் கௌதம் அப்படிங்கிற 2 கிளைட் பாம்ஸ் டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல கௌரவ் 1000 கிலோகிராம் எடை கொண்ட ரெக்கைகள் உடைய கிளைட் பாம், கௌதம் 550 கிலோகிராம் எடை கொண்ட ரெக்கைகள் இல்லாத கிளைட் பாம். இந்த 2 கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கிளைட் பாம்ஸ இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS கைடட் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த கிளைட் பாம் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். தேஜஸ் போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் 5வது ஆயுதம் டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஆயுதம். இந்த ஆயுதம் ஒரு பிரிசிஷன் ஸ்ட்ரைக் வெப்பன். இந்த பாம்ஸ் பிரத்யேகமா தரை இலக்குகளை தாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷனை DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தினால எந்த ஒரு கைடிங் சிஸ்டமும் இல்லாத டம்ப் பாம ஒரு பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸா மாத்த முடியும். ரஃபேல் போர் விமானங்கள்ல ஸ்பைஸ் 2000 அப்படிங்கிற கிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிட் இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்டது. இந்த ஸ்பைஸ் 2000 கிட்டும் ஒரு டம்ப் பாம பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸா மாத்தக்கூடியது. அதே
அதே போன்ற ஒரு கைடிங் கிட் தான் இந்த டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன். இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ஸ்பைஸ் 2000 ஏர் கிட்டை பயன்படுத்தி தான் பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு இந்த ஸ்பைஸ் 2000 கிட்டோட முக்கியத்துவத்தை இந்தியா உணர ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் டிஆர்டிஓ ஸ்பைஸ் 2000 கிட் போன்றே இந்த டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. தேஜஸ் போர் விமானத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும் ரடார், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மற்றும் இந்த 5 உள்நாட்டு ஆயுதங்கள் மூலமா இந்த விமானத்தோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த சிஸ்டங்கள் காரணமாக தான் உலகில் உள்ள மற்ற விமானங்களை விட தேஜஸ் போர் விமானம் சிறந்ததா இருக்கு. இதனாலதான் தேஜஸ் போர் விமானத்தை வாங்குவதற்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.